ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இரவு வணக்கம். டியூன் யூஎஸ்ஆர்பி மற்றும் காவலர் தேர்வுக்காக பயின்று வரும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். தற்பொழுது டாபிக் 3 அம்பேத்கர் மற்றும் காந்தியடிகளை பற்றி ஒரு 10 முக்கிய வினாக்கள். தற்போது மிக மிக முக்கிய வினாக்கள். நிச்சயமாக இந்த கேள்விகள் எல்லாம் வருகின்ற காவலர் தேர்வில் மற்றும் உதவி ஆய்வாளர் தேர்வில் கேட்கப்பட வாய்ப்பு உள்ளது. முக்கியமான டாப்பிக்கோடு வந்திருக்கும், புக் பேக் கொஸ்டினோடு வந்திருக்கும். ஸோ பார்ப்போம். சுதந்திர இந்தியா அரசியலமைப்பின் வழக்குழு தலைவர் யார்? அம்பேத்கர். சமீப காலமாக அனைத்து தேர்வுகளிலும் அம்பேத்கரை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அம்பேத்கரை பற்றி தரவாக படித்துக்கொள்ளுங்கள் அனைத்து மாணவர்களும் சொந்தங்களும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பூனா ஒப்பந்தம் யாரால் கையெழுத்தானது? பூனா ஒப்பந்தம் யாரால் கையெழுத்தானது கேட்டாங்கன்னா அம்பேத்கர் மற்றும் காந்தியவாதிகள். அம்பேத்கர் மற்றும் காந்தியவாதிகள். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அம்பேத்கர் காந்தியவாதிகளுக்கு இடையான ஒப்பந்தம் எது? பூனா ஒப்பந்தம். மகாராஷ்டிராபுரத்தில் அமைந்த பாவனார் ஆசிரம் அருகே முதல் சத்தியகிரகத்தை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வினோபாவான்னு சொல்லக்கூடிய அந்த சத்தியகிரகத்தை நடத்தியவர் வினோபாவா. அந்த கொஸ்டினை பார்த்துங்க. இந்திய காங்கிரஸ் கூட்டத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ராஜேந்திர பிரசாத். மிக மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். ராஜேந்திர பிரசாத் அவரை பற்றி தற்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் யார் சார்? அவர் பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் அவர் தான் ராஜேந்திர பிரசாத். அது ஒரு கொஸ்டினும் கேட்பாங்க. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் எத்தனை வருஷம் குடியரசுத் தலைவராக பணியாற்றினார்? அதில் ஒரு ட்விஸ்ட்டு வைப்பாங்க. அதுக்கு 2 இயர் இருக்குது. அந்த அவர் 2 வருடம் குடியரசுத் தலைவராக பணியாற்றியிருக்கிறார் இந்தியாவில். ஸோ அது என்னென்ன வருடம்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துருங்க. நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க. 1950, 1962 2 ஆண்டுகளில் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்தது இந்திய காங்கிரஸ் கூட்டத்தின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்கியவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ். கிரிப்ஸ் குழு இந்தியாவிற்கு வந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1942. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எந்த ஆண்டு உருவானது? 1942. ஸோ 2 இயருமே சேம் இயர். கிரிப்ஸ் குழு இந்தியாவிற்கு வந்த ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா 1942 போட்டுருங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1942. செய்து அல்லது செத்துமடி முழங்கியவர் யாருன்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மாணவர்களே. ஸோ கரெக்டாக பார்த்துங்க. செய்து அல்லது செத்துமடி முழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா காந்தியடிகள். ரகசிய வானொலி ஒளிபரப்பு எங்கு நிறுவப்பட்டது? ஸோ இந்த கொஸ்டினை பார்த்துங்க. பம்பாயில் நிறுவப்பட்டிருக்கோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ரகசிய வானொலி ஒளிபரப்பிற்கு விதித்திட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உஷா மேத்தா. ஸோ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துங்க. ரகசிய வானொலி ஒளிபரப்பிற்கு விதித்திட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உஷா மேத்தா என்ற அந்த ஒரு ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக டிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன கொஸ்டின்? அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. இந்திய தேசிய இராணுவத்தில் தலைமை பொறுப்பை ஏற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சுபாஷ் சந்திர போஸ். ஸோ இந்திய தேசிய இராணுவம். ஸோ இராணுவம் வந்துட்டாலே இராணுவத்தில் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் கேட்கக்கூடிய ஆய்வாளர் மற்றும் காவலர் தேர்வில் இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இராணுவ ஆட்சி கடைப்பிடிக்கும் எந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இராணுவ ஆட்சியை எந்த நாட்டில் கடைப்பிடிக்கிறாங்கன்னா மியான்மார் மற்றும் வங்கதேசம் 2 நாட்டிலையும் இராணுவ ஆட்சியை தான் கடைப்பிடிக்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ட்ரிப்ஸ் கொஸ்டின். ஸோ அதையும் பார்த்துங்க.